டேய் குடு குடு அந்த காடை குடு. என்ன விளையாண்டு இருக்க? அதான் முடிஞ்சுல டிக்கு முடிஞ்சு. அண்ணே டேய் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எங்களுக்கு வேற வேலை இல்லையா? இல்லண்ணே பணம் ரெடி பண்ண கொஞ்சம் லேட் ஆச்சு. என்னது இதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டா? அப்படி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பணம் வயசில் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் இங்கே வேலை நடக்கும். இந்தாங்கண்ணே. டேய் என்னி பாரு இங்க பாரு, வேலை முடிஞ்சதுமே பேசின மாதிரி மிச்சம் பண்ண கொடுத்துருவீல? சரிண்ணே. வேலையெல்லாம் கரெக்டாக நடந்துருமாண்ணே? என்கிட்ட வந்துட்டீல, சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காத, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போ. மகாவை எப்போ எங்க? 30ஆம் தேதி நாங்க மண்டபத்துல இருப்போம். நாங்க சொல்றதுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துரு என்ன? மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரியா? சரிண்ணே சரிண்ணே சரி. சரி ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு போ. இப்போதானே 5000 ரூபாய் கொடுத்தேன். என்ன நீ கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்க? நீ கிளம்பு. நீ ஆக மாட்டா, நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு. இருக்குண்ணே. ஏய் இங்க பாரு, குட்டியெல்லாம் வச்சு பொண்ணை தூக்குறோம்ப்பா, அதுக்கெல்லாம் பணம் யாரு கொடுப்பா? சரிண்ணே இந்தாண்ணே. இந்தாப்பா பிடிப்பா, எண்ணி பாருப்பா. அண்ணே அப்புறம் ஒரு விஷயண்ணே, மகாவை கடத்தும் போது அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுண்ணே. ஏன்னா மகா மேல நான் உசிரி வச்சிருக்கேன். அப்ப 2 விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோ. நீயே பொண்ணை கடத்த வேணாம்னு முடிவு பண்ணாலும் எங்களுக்கு பேசின அமௌண்ட்டை கொடுத்துரு. அப்படி வேலை முடிஞ்சதுமே எங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வரலைன்னா அந்த பொண்ணை உயிரோடையே பார்க்க முடியாது. சரிண்ணே கிளம்பு கிளம்பு. ஏ இங்க வா இங்க வா. என்னண்ணே? அப்படியே போய் 2 ஃபுல்லு வாங்கிட்டு வந்துருப்போ. சரிண்ணே. ஏய் இங்க வா வா வா. அப்படியே லெக் பீஸு கொஞ்சம் சைடிஸும் வாங்கிட்டு வந்துரு. போ போ போ, சீக்கிரம் வாங்கிட்டு வா. ஏ மாப்பிள, என்னடா சைடிஸ் வாங்கிட்டு வந்திருக்க? ஒண்ணுமே சுதாரிப்பாவே இல்ல. விடு சைடிஸ்லாம் ஒரு மேட்ரா, கிடைக்கல தொட்டுக்கு மாப்பிள. மாப்பிள இப்படித்தான் நீ தப்பு பண்ற. எல்லாத்தையுமே கரெக்டா செலக்ட் பண்ற ஒரு ரசனை வேணும். அது சரக்கா இருந்தாலும் சரி, சைடிஸா இருந்தாலும் சரி. என்ன எடுத்துக்க, வாழ்க்கையை எவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு லோக்கல் வில்லேஜில் பிறந்துட்டு மும்பை ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணி அசத்திக்கிட்டு இருக்கேன். போ மாப்பிள, மனசுக்கு பிடிச்சவ பொண்டாட்டியா வரணும். அதுவும் எங்கள் அம்மா இது போல இருக்கு. இதில் எப்படி மாப்பிள வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது? போ மாப்பிள. நீ சொல்கிறதும் சரிதான். எனக்காச்சும் என் முன்னாடி 5 சாய்ஸ் இருக்குது, ஆனால் ஒன்றே ஒர்க் அவுட் பண்ண முடியல. உனக்கு 2 சாய்ஸ் தானே? இல்லை 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 இல்லை, எனக்கு ஒரே சாய்ஸ் தான். அது மகா 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 மட்டும்தான். அட போமாப்ல, இப்போ ஒரு நான் சூப்பர் அட்வைஸ் சொல்கிறேன், கேட்குறியா? என்ன? என்றைக்குமே நம்மளுக்காக தான் பெண்களை தவிர பெண்களுக்காக நம்ம இல்லை. மாப்பிள உலகம் ரொம்ப பெருசு மாப்பிள. ஏதோ நம்ம தலையெழுத்து இந்த காரைக்குடியில் வந்து சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கான். மாப்பிள சென்னைக்கு போயிருந்தோமா, எத்தனை கேர்ள்ஸ் நம்ம பின்னாடி சுற்றிக்கிட்டு இருப்பாளுக்கு தெரியுமா? நம்ம 2 பேரும் சென்னை போயிருமா? இல்லை இல்லை இல்லை, நான் காரைக்குடி விட வரமாட்டேன். அட போமாப்ல, உனக்கு ஃபார்வர்ட் திங்கிங்கே இல்லை. என் மனசில் ஒரு பிளான் இருக்கு, சொல்லவா? என்ன? சென்னையில் போய் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. ஏய் நான் மட்டும் ஒரு படத்தில் நடிச்சிட்டேன்னா உன் தங்கச்சி எல்லாம் என் பின்னாடியே சுற்றுவாளுங்க தெரியுமா? நடக்காத பேசு மாப்பிள. அட்லீஸ்ட் எனக்காவது வில்லன் ரோலாவது கொடுப்பாங்க. உன்னை பார்த்தா காமெடி பீஸா கூட தெரியலையே. என்னம்மா யாருக்காவது நடக்க தெரியுமா? சூப்பர் மாப்பிள, உங்க நடக்க எவ்வளோமா தரலாம். அப்போ நான் எது கேட்டாலும் தருவியா? காசு மட்டும் கேட்காத மாப்பிள, என்கிட்ட இல்லை. ஏ காசு யாருக்கடா வேணும்? உன் தலைமுடி வேணும், தருவியா? எதுக்கு? கொடு மாப்பிள, ஒரு ஆராய்ச்சிக்குன்னு வச்சுக்கவேன். இதை வச்சு நான் சூனியமா பண்ண போறாங்க. புடிங்கோ. வேணும் வேணும் மாப்பிள, உனக்கு வேணும்? மாப்பிள உன் சட்டை நூல் வேணும், தருவியா? சட்டை நூல் இந்த இந்த புடி வச்சுக்கோ. இந்த நூலை வேணும், இந்த சட்டையை வச்சுக்கோ. இந்த மாப்பிள நீ ரொம்ப நல்லவன்டா. சட்டை நூல் கட்டத்துக்கு சட்டையே தரையடா. எடுத்துக்கோ. போட்டுக்க மாப்பிள. தேங்க்ஸ் மாப்பிள. மாப்பிள இன்னொரு ஐட்டம் பேலன்ஸ் இருக்கு, பேண்ட் வேணுமா? இல்ல மாப்பிள, உன் காலடி மண்ணு தருவியா? எடுத்துக்கோ. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான்.
இவங்கிட்ட எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஆனால் அந்த கோய் மச்சாட்டை ஒன்றும் வாங்க முடியலையே. அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறேன். ஹாய் சிஸ்டர், வாட் டூயிங்? பார்த்தா தெரியல, பொட்டுக்கல்ல சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்படியே ரைஸ் மில் மாதிரி அரைச்சிக்கிட்டே வச்சுக்க, அப்புறம் பொதுக்குன்னு போந்தா கோழிமா இருவேன். இதுதான் சாக்குன்னு கோய் மச்சான் ஒன்றை விட்டுட்டு கொடிமா இவ்வளோ பொண்ணு பின்னாடி போயிடுவாரு. அவரை பத்தி எனக்கு தெரியும். அப்படி இல்லை மகா, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ கோய் மச்சான் எங்கே போயிருக்காரு? அவர் வேலை விஷயமா எங்கேயாவது வெளில போயிருப்பாரு. அவர் எதுக்கு நீ தேடுற? நான் எதுக்கு தேட போறேன்? நீ தான் கோபியத்தான் ஐஸா உருகுற. அவர் என்னைக்காச்சும் உன்னை கண்டுக்கிறாரா? அவர் பாறை மாதிரி காடா இருக்காரு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அவர் டேப் அப்படி, நான் இப்படி. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன புள்ள, ஏதோ சிஸ்டர் லைஃப்ல ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கிய, ஏதோ 2 அட்வைஸ் சொல்லிட்டு போலாம்னு சொல்லி வந்தா நீ இவ்வளவு சீட் பண்றிய என்னைய? என்ன சொல்லணுமோ சொல்லி தொலை. மகா, அவர் கேரக்டர் படி எதையுமே வெளிக்காட்டாதவராகவே இருக்கட்டும். ஆனா உன் மேல உள்ள லவ் அவர் வெளியே சொல்லணும்ல. அப்படி என்னைக்காச்சும் சொல்லியிருக்காரா? ஞாபகம் வரல. எப்படி ஞாபகம் வரும்? அப்படி நடந்ததா தானே ஞாபகம் வரும். உலகத்துல லவ் பண்றவன் மணி கணக்குல கடலை போடுறேன், ஸ்வீட் நத்திங் பேசுறேன். அப்படி ஏதாவது உன் லைஃப்ல நடந்திருக்கா? ஸ்வீட் நத்திங்ஸா? இந்த வார்த்தைலாம் உனக்கு எப்படி தெரியும்? இந்த விஷயத்துல நாங்க மிகப்பெரிய மேதை. லவ் விஷயத்துல உனக்கு என்ன டவுட்னாலும் இந்த சம்மந்தத்திட்ட கேளு. ஸ்வீட் நத்திங்ஸ் நான் படத்தை பார்த்து கத்துக்கிட்டேன். அதை விடு, ஒரு ஸ்வீட் நத்திங்ஸ் கூட இல்லைன்னா உன் லவ் எவ்வளவு வீக்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்க. அதை சரி பண்ணணுமா வேணாமா? இது என்ன மேஜிக்கா? மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். கோபியத்தனுக்கு என் மேல அன்பு இருக்கு, ஆனா அதை அவர் சரிவர வெளிக்காட்ட மாட்டாரு. மத்தபடி இந்த ஸ்வீட் நத்திங் சம்திங்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அப்படிலாம் விடக்கூடாது மகா, எல்லாத்தையும் ஈஸியா சரி பண்ணிடலாம். இதுக்கு நம்பிக்கையும் பிரெயினும் தான் முக்கியம். கோபி மச்சான உன் காலையே சுத்தி வர வைக்கவா? எப்படி? அவரை உங்ககிட்ட மணிக்கணக்கா பேச வச்சு மகாங்கிற உன் பேரை மந்திரமாய் உச்சரிக்க வச்சா எனக்கு என்ன தருவ? இதெல்லாம் கனவுல தான் நடக்கும். நோ சிஸ்டர், பிலீவ் மீ, நான் நடத்தி காட்டுறேன். நிஜமாவா? எப்படி? அதுக்கு உன்னோட கோஆபரேஷன் வேணும். முதல்ல என்னன்னு சொல்லு. ரொம்ப சிம்பிள். நான் கேட்கிற 3 மேட்டரை மட்டும் கொண்டாந்து கொடு, மத்தத நான் பாத்துக்கிறேன். என்ன? இங்க வா. ஒண்ணும் இல்ல, கோய் மச்சானுடைய தலைமுடி, சட்ட நூல், காலடி மண்ணு, இதை 3ஐயும் கொண்டு வந்து என்கிட்ட கொடு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீ வேடிக்கை மட்டும் பாரு. இதை வச்சு என்ன பண்றது? அவர் எப்படி மாறுவாரு? இது ஒரு மிகப்பெரிய ட்ரிக் மேஜிக். இதை தமிழ்ல சொல்லணும்னா வசியம்னு சொல்லலாம். ஐயோ, இதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி எவன் சொன்னா? இது எப்படி தப்பாகும்? தானா கனியாத பழத்தை தடியை வச்சு கனிய வைக்கிறது தான் இது. புரிஞ்சுக்க சிஸ்டர். இது ஒர்க் அவுட் ஆகுமா? அவருக்கு எதுவும் ஆபத்து வந்துடாதே? ஆபத்து எப்படி வரும்? அவருக்கு உன் மேல ஆசை தான் அதிகமாகும். இதைத்தான் நீ ஆபத்துங்கிறியா? என்ன கிண்டலா? கொன்றுவேன். சரி, இதெல்லாம் எப்ப வேணும்? நீ எவ்வளவு சீக்கிரம் அதை ஏன்ட்ட கொண்டு வந்து தர்றியோ அவ்வளவு சீக்கிரம் உன் லவ் சக்சஸ் ஆகும். நீ இப்பயே போய் ட்ரை பண்ணு. கோய் மச்சான்ட்ட போய் தலைமுடியை பிடுங்கி எப்படியாச்சும் என்கிட்ட கொண்டு வந்து கொடு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பாரு. பொறு, அப்படிலாம் சட்டுன்னு எடுத்துட்டு வந்துட முடியாது. வெயிட் பண்ணு, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வரேன். அது நடக்கணும்னா ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. என்ன? முக்கியமா இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டும் கோய் மச்சானுக்கு தெரியக்கூடாது. ஏன் தெரியக்கூடாது? ஒருவேளை நீ வசியம் பண்றேன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறம் வாழ்க்கை முழுக்க உன்னை ஒதுக்கி வச்சிருவாரு. அதனால இதை பத்தி மூச்சே விடாத சொல்லிட்டேன். சரி, நான் யாருக்கும் தெரியாம கொண்டு வரேன். மறுபடியும் சொல்றேன், இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டும் கோய் மச்சானுக்கு தெரியக்கூடாது. உன் ஓட்ட வாயை வச்சு உளறிடாத. கோபியத்தனுக்கு என் மேல பிரியம் ஏற்படணும்னா நான் என்ன வேணா பண்ணுவேன். இந்த விஷயத்த நான் உனக்கு சீக்கிரட்டா செஞ்சு தரேன். வெரி குட் சிஸ்டர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சரியா? இந்தா கோபியத்தன் தலத்தை ஓட்டின துண்டு, முடி எடுத்துக்கோ. சிஸ்டர், கிரேட் ரீ, இவ்வளோ ஈஸியா எடுத்துட்டு முடிய. இந்தா நூலு. இது என்ன சட்ட நூல், கலர் கலரா இருக்கு? துவைச்சு மடிச்சு வச்சிருந்த சட்டையில இருந்து ஒண்ணு எடுத்துட்டேன். ஏய் லூசா, நீ போட்டிருக்க சட்டையில இருந்து எடுக்கணும்ல. போய் எடுத்துட்டு வா. சரி சரி இரு. அப்படியே காலடி மணி எடுத்துட்டு வா போ. அத்தான், ஒரு நிமிஷம் வாங்க. அந்த மண்ணுல போய் நில்லுங்க. போய் நில்லுங்க. எதுக்கு? அட போய் நில்லுங்க. ஒண்ணு கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க. இந்த சைடு வாங்க, போய் எடுத்துக்கோ. ஏய், என்னம்மா காலடி மண் எடுக்க சொல்ற? அது ஒண்ணும் இல்ல, என் கோபியத்தை இந்த வயசுலயே எவ்வளவு தன்மையா அனுசரணையா குடும்பத்தை பாத்துக்கிறாரு. தங்கச்சி கல்யாணத்தை எவ்வளவு பொறுப்பா நடத்துறாரு. அதுக்கு இப்ப என்ன? நான் சொன்ன நல்ல விஷயம் எதுலயாவது இந்த சம்பந்தத்துக்கு சம்பந்தம் இருக்கா? எப்ப பார்த்தாலும் கோணி நடந்துகிட்டு பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறது தான் வேலை. அதான் கோபியா தன்னுடைய காலடி மண் எடுத்து வச்சாவது புத்தி வரட்டும் தான். என் மண்ணு மாதிரி நிக்காம மண் எடுத்துக்க போ. ஏய் சிஸ்டர், கிரேட் ரீ, எப்படி இவ்வளோ ஈஸியாக முடிச்ச? ஏய் அப்படியே போய் சட்டம் பண்ணி எடுத்து வந்துடுறீ, ஓடு. என்ன பண்ற?
நான் சிவன் கோயிலுக்கு போறேன் தான். அதான் அங்க போய் சண்டிகேஸ்வரருக்கு நூல் போட்டு வேண்டிக்கிட்டா வேண்டிக்கிட்டது பலிக்கும். என்ன வேண்டிக்கிட்டேன்னு கேட்க மாட்டீங்களா? நீ என்ன வேண்டிக்க நல்லா தெரியுமா? வேண்டிக்க. இந்தா. ஏய் என்னடி எல்லாத்தையும் இவ்வளோ ஈஸியாக எடுத்துட்ட? ஏய் நீ ரொம்ப கிரேட்ரி, நீ பயங்கர பிரில்லியன்ட்ரி. கோயில் மச்சான் தான் ரொம்ப பாவம். வசியம் வச்சது மட்டும் பழிக்காம போச்சு. என்ன சூனியம் வச்சிருவியா? சோத்துல விஷத்தை வச்சிருவேன். எப்பா டாடி டாடி சக்சஸ். என்னடா அப்பா கோயில் மச்சான தலைமுடி, சட்ட நூல், காலடி மண்ணு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா. இந்தா டாடி நான் நேத்தே பாண்டியோட எல்லா ஐட்டத்தையும் கொடுத்துட்டேன். பத்திரமா வச்சுக்க. என் ஜாப் ஓவர், நீ ஓன் ஜாப் மட்டும் தான் பெண்டிங்க. கேர்ஃபுல்லா பண்ணிக்க டாடி. சூப்பர்ரா சன்னு, கவலையே படாத. கையில கிடைச்சு போச்சுல்ல, ஜோசியத்தை கன்சல்ட் பண்ணிட்டு என்ன செய்யணுங்கிறத பர்ஃபெக்டா பண்ணிடுறான்டா. டாடி பத்திரமா பண்ணு டாடி. இதை மறுபடியும் எடுக்க முடியாது. இதுக்கே ஏகப்பட்ட உள்காயமாயி போச்சு. நம்ம ஃபேமிலி மானமே உன் கையில தான் இருக்கு. கவனமா பண்ணு. சம்பந்தம், இந்த பொருள் என் கையில கிடைச்சு போச்சுல்ல, இதை வச்சு அவங்க என்ன ஆகுறாங்கன்னு பாடுறா. சும்மா விட மாட்டேன். வெரி குட். போலாம். அப்பா அப்பா என்னப்பா? அப்பா 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 இல்ல நீ தைரியமா இருக்கணும். தைரியமா இருக்கணும். அதான் அப்பா நான் தைரியமா தான் இருக்கேன். நீங்க தைரியமா இருங்கப்பா. அம்மா அப்பா பாத்துக்கோமா. அண்ணே அப்பா பாத்துக்கோ. அப்பா அப்பா நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா என்னால அங்க போய் நிம்மதியா இருக்க முடியாதுப்பா. வேண்டாம் இல்ல வேண்டாம் ஒண்ணு இல்ல. அப்பா போய் பாருங்கப்பா. அம்மா அப்பா கூட போங்க. தனியா விடாதீங்க, போங்க. போய் பாருங்கம்மா. வயசு போமா, போய் பாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ளை சட்டை காய்ச்ச போறேனே. டேய் மத்ததெல்லாம் முன்னாடி பண்ணிட்டு மாப்பிள்ளையோட இப்ப பண்ணிட்டு இருக்க? இல்ல நான் கோச்சிக்காத, நான் பண்ணிடுறேன். காலையில தானே எனக்கு கல்யாணம். டேய் இப்ப மாப்பிள்ளை இருக்கும் மண்டபத்துக்கு போறது இதெல்லாம் யாரா பாக்குறது? சரி நான் பண்ணிடுறேன். ஹலோ சார். வாங்க. நீங்க மலர்மேல தங்கச்சில என்ன ஆச்சரியமா இருக்கு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம், அத வர வேண்டியதாயிடுச்சு. எதுவும் ப்ராப்ளமா இல்ல சீரியஸான விஷயமா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல, ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம். அத இப்ப நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். சொல்லுங்க. நாளைக்கு உங்க தங்கச்சிக்கு கல்யாணம்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நீங்க ரொம்ப டென்ஷனா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த விஷயத்த ஒத்தி போடுறது சரியில்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதான் உங்களை சிரமப்படுத்துறேன்னு தெரிஞ்சும் நான் இங்க வந்திருக்கேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. சேச்சி தப்பாலாம் நினைக்கலங்க. நீங்க இவ்வளவு தூரம் சொல்ல வச்சு பார்க்கும்போது ஏதோ முக்கியமான விஷயமா தான் தெரியுது. சொல்லுங்க. அது தனியா தான் உங்ககிட்ட சொல்லணும். வெளியில போய் எங்கேயாவது பேசலாமா? இந்த பக்கத்துல பேசலாம் வாங்க. என்ன விஷயங்க? என் அக்காவை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும். அக்கானா மலர் மேடத்தை பத்தியா? அவங்கள பத்தினா அவங்க வந்து பேசிப்பாங்களே, நீங்க வந்து என்ன பேச போறீங்க? சித்தப்பா சித்தப்பா என்னடா 1000 வேலை கிடைக்க
பாத்தியா எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? இந்த மாப்பிள்ளை ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க முன்னாடி போங்க, நான் எடுத்துட்டு என்னடா கொஞ்சம் கூட விவரமே புரியாம இருக்க? மாப்பிள்ளை ட்ரெஸ் அவன் காஜா எடுத்துட்டு வர மாட்டானா? டேய் காஜா, நீ மாப்பிள்ளை ட்ரெஸ் ரெடி பண்ணி சீக்கிரம் எடுத்துட்டு வா, நான் பப்பி கூட்டி போறேன். வா 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 வா. சித்தப்பா நீங்க முன்னாடி போங்க, நான் வந்துடுறேன். கொஞ்சம் கூட விஷயம் தெரியாம பேசுறியப்பா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மகேஷ் சாமி கும்பிட வச்சு மண்டபத்துக்கு கூட்டு போனப்பா. எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, கிளம்பிட்டாங்க. வாப்பா. சரி வாங்க சித்தப்பா, வாங்க உட்காருங்க உட்காருங்க. உனக்காக நான் காரை வேற எடுத்துட்டு வந்திருக்கேன். சித்தப்பா ஒரே ஒரு நிமிஷம் சித்தப்பா, நான் வந்துடுறேன். கோபி என்னப்பா இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நல்லா தெரியுது. ஆனா இப்ப இருக்க சூழ்நிலை எல்லாம் எதுவுமே கேட்க முடியல. நீங்களே எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சாதீங்க. இந்த வர சித்தப்பா, என் தங்கச்சியை நல்ல நேரத்துக்குள்ள கல்யாணம் பண்ணது கூட்டு போகணும். நான் நிதானமா வந்து உங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் பேசிக்கிறேங்க. நான் மறக்க மாட்டேங்க. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சாதீங்க ப்ளீஸ். வரேன். ஒரு நிமிஷம். நான் இங்க வந்தது எங்க அக்காவுக்கு தெரியாதுங்க, சொல்லிடாதீங்க. மலர் மேடம் தெரியாதா? என்னங்க நீங்க சொல்றது? இந்த வந்துட்டேன் சித்தப்பா. வரேன், வந்து பேசிக்கிறேங்க. வரேன். டேய் இந்த சைக்கிள் பிடிச்சிக்க. சில நேரங்களில் என்ன அவசரம்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். நீ போமா, சீக்கிரம் போ. அப்பா பாட்டிக்கு முதல்ல. மகராசி யாருமா? மா விபூதி வச்சு விடுமா. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா. மகேஷ் நல்லா நல்லா இருமா, எந்திரிமா. நல்லா இருமா. நல்லா இரு நல்லா. நல்லா இருமா. நான் உனக்கு அண்ணிதான், அதுக்காக ஏன் காலில் எல்லாம் விழுகாது. நல்லா இருமா, நல்லா இரு. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இது உங்ககிட்டயே இருக்கட்டும். போடி, கூட்டிட்டு போ. ஆமா, நீ கூட போமா.